ஒரு அண்மை செய்தி. கோவில் தொடர்பான நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து சபை அறநிலையத்துறையினுடைய ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாபராயன்பேட்டையில் உள்ள 300 ஆண்டு பழமையான விஜய வரதராஜ பெருமாள் கோவிலை வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் மேற்கொள்ள கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் ஜெகநாத் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 2020ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என ஜெகநாத் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மிகவும் சிதிலமடைந்த கோவிலினுடைய உள்பகுதியில் முள்செடிகள் முளைத்து புதர் மண்டி இருப்பதாக கூறி மனுதாரர் புகைப்படத்தை தாக்கல் செய்தார். இதனை பார்த்த நீதிபதிகள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருந்தார். வழக்கில் பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் PN ஸ்ரீதர் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தார். அப்போது நினைவு சின்னங்கள் நாட்டினுடைய சொத்துக்கள் என்றும் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும் எனவும் இணை ஆணையருக்கு எந்தவித பதவி உயர்வும் வழங்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து நீதிபதி விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் என்ன, மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை நவம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.